ஆக்சுவலாக உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்ம சாட்டர்டே நம்ம ஊரில் வந்து நம்ம 100 மீட்டர் ஓடிட்டோம். 100 மீட்டர் ஓடின வீடியோ மட்டும் நான் போட்டிருந்தேன். அந்த ஒன் மோர் திங் நான் இன்னொரு ஈவெண்ட்டு பண்ணியிருந்தேன். அது என்னன்னா ஷார்ட் புட் ஈவெண்ட்டாக நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். நான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் ஆனால் நான் பொசிஷன் பண்ணல. கேமராமேன் வீடியோ எடுக்காமல் போயிட்டாரு. அவர் வந்து மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னார். ஒன் திங் நான் அதில் போட்டது வந்து 9.82 சம்திங் தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் எலிஜிபிளே 10 மீட்டர் போட்டால் தான் எலிஜிபிள்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீ என்னப்பா டெய்லி புல்லப்ஸ் எடுத்துல வீடியோ போடுற, பட் ஆனால் ஒரு ஷார்ட் புட் த்ரோ கூட உன்னால் இவ்வளோ தூரம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஷார்ட் புட் போடணும் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஸ்ட்ரென்த் மெயின் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் திங் டெக்னிக் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணி த்ரோ பண்ண முடியும். எனக்கே இப்போ வந்து சாட்டர்டேலேருந்து ஷோல்டர் பெயினாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நேற்று வீடியோ போடாத காரணம் வந்து ரெயின், காலையிலேருந்து ஒரே ரெயினாக இருந்துச்சு, அதனால தான் போட முடியல. அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் வெளில போயிட்டேன், சாரி. இன்றைக்கி வந்து வீடியோ போடலான்ட்டு நான் வந்திருக்கேன். பார்ப்போம், ரெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் சும்மா பார்த்துட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 10 புல்லப்ஸ் எடுத்திருக்கேன். அளவுக்கு பெயின் தெரியல. இன்றைக்கி 50 புல்லப்ஸ் நான் டார்கெட் பண்ணுறேன். 50 புல்லப்ஸ் நான் இன்றைக்கி எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள். டுவெண்ட்டி கம்ப்ளீட்டட். டார்கெட் பண்ணி 50 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.